வீடியோலாம் எடுத்து வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள சம்பா அரிசியில் இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டு அரைச்சிட்டு நேற்று நைட்டுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் பன்னீர் இருந்தது. பன்னீரில் ஏதாவது ரெசிபி செய்யலான்ட்டு கடாய் பன்னீர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு வதங்கின பிறகு பன்னீரையும் போட்டு நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா வதக்கி விடணும். கூடவே சுண்டலும் வச்சுருக்கேன். காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச பிறகு சாயந்தரம் சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த மாப்பிள சம்பா அரிசி அரைச்சி வச்சுருந்தேன் நல்லா புளிச்சு வந்துருச்சு. நைட்டுக்கு இந்த மாவில் தான் பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றிக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் மாப்பிள சம்பா அரிசியும் கூடவே 1 டம்ளர் உளுந்தும் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக துணியில் ஒட்டாமல் வந்திருக்கு. வாரத்தில் ஒரு 2 டைம் பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் தான் போடுவேன் மாவு. 2 டைம் அரைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிறுதானியத்தில் இந்த மாதிரி அரைச்சிக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?